நம்ம சூப்பரான ஒரு பீட்ரூட் சாதம் பண்ண போகிறோம். முதல்ல எண்ணெயை விட்டுக்கோங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு, அப்புறம் மிளகு எல்லாத்தையும் போட்டுருங்க. அப்புறம் பூண்டு தட்டி போடுங்க. தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லா தூளையும் போட்டுட்டு நல்லா இன்னும் வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு உப்பையும் போட்டுருங்க. உப்பையும் போட்டுட்டு தேவையான அளவு 1 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பீட்ரூட்டை போட்டு நல்லா கலந்துட்டு உப்பை போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா புலாவுங்கிறது நல்லா உதுராக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அடுத்தது வாசனைக்கு நல்லா கொத்தமல்லி போட்டு அரிசியை போட்டுடுங்க. நல்லா தலை கொதிச்சிடும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், சூப்பரான புலாவ் ரெடி. பையன் பாருங்கள் ஊட்டி அப்படியே பிரியாணி அடிச்சு போயே காமிக்கிறேன். சூப்பராக புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்போர்ட்